friends, welcome to இன்னைக்கு எங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா அலான்ட்ராக்கு வந்து இந்த வருஷம் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. இங்க வந்து 5 வயசு முடிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து பப்ளிக் ஸ்கூல் நம்ம போக முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல் போகலாம். பப்ளிக் ஸ்கூல் போகணும்னா அந்த ஸ்கூல் இயர் ஸ்டார்ட் ஆகிறப்போ 5 வயசு முடிஞ்சிருக்கணும். இல்லைனா வந்து PK4ன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. அங்க வந்து இங்கிலீஷ் தெரியாத குழந்தைங்களை சேர்த்துப்பாங்க. ஏன்னா வந்து பல நாட்டுலேருந்து வந்த குழந்தைங்க இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் தெரியாது. அப்போ வந்து டைரக்டா அவங்கள வந்து அந்தந்த கிளாஸ்ல இப்போ கிண்டர் கார்டன்ல சேர்க்கும்போது மற்ற குழந்தைங்களோட அவங்க வந்து பேசுறதுக்கோ இல்லை வந்து கோப்ப பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் தனியா ட்ரைனிங் நடக்கும். PK4 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிண்டர் சேருவாங்க. எந்த கிளாஸ் போக போற? கிண்டர் கார்டன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி புதுசா ஜாயின் பண்றதுனால PK4க்கும் கிண்டர் கார்டனுக்கும் வந்து ஓரியன்டேஷன் வச்சிருந்தாங்க. இது வந்து கேஃபிடேரியா. இங்க வந்து நம்ம லஞ்ச் எடுத்துட்டு போகலாம், இல்லைனா நம்ம வாங்கிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வாங்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்கூல் டூர் கூட்டிட்டு போனாங்க. அப்படியே கிளாஸ் ரூம்லாம் பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போனாங்க. இங்க வந்து ஒரு டீச்சரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி இருந்தா பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. நல்லா ரவுண்டா இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு 20லேருந்து 25 கிட்ஸ் கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கிளாஸ்க்கும். சின்ன கிளாஸஸ்ல வந்து படிக்கிறதுக்கோ ஹோம் ஒர்க்கோ ரொம்ப இருக்காது. மோஸ்ட்லி ரீடிங், கிராஃப்ட், ஆர்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. போக போக பெரிய கிளாஸஸ் போக போக நிறைய ஆரம்பிப்பாங்க, சொல்லித்தரதுக்கு ஆரம்பிப்பாங்க. இங்கே வந்து பப்ளிக் ஸ்கூல் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ தான். கிண்டர் கார்டன்லேருந்து 12th வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ தான். நம்ம வந்து கட்டக்கூடிய டேக்ஸ்லேருந்து அவங்க அந்தந்த ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி அலோகேட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ப்ரீகேலேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலாக இருக்காது, தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. எலிமெண்ட்ரி, மிடில் ஸ்கூல், அப்புறமா ஜூனியர் ஹை ஸ்கூல், அந்த மாதிரி தனித்தனி கேம்பஸாகவே பிரிச்சுருவாங்க. So if you do want a popsicle, they're over there by the blue covered area. By the blue covered area. இந்த பாரு, அங்க பாரு, கார்டன் சென்டர். ஸ்கூல் போறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கியா? ஸ்கூல் டூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாப்சிக்கல் வித் பிரின்சிபல் அப்படின்ட்டு ஒரு இது வச்சிருக்காங்க. அப்படியே நம்மளும் வந்து அந்த டியூப் ஐஸ் வாங்குறதுக்காக லைன்ல நின்றுட்டு இருக்கோம். நான் எல்லாருக்கும் தருவாங்க நினைச்சேன். கேட்டா தருவாங்களா? நல்லா இருக்காடா? என்ன ஃப்ளேவர்? இன்னைக்கு வந்து பிரின்சிபலை மீட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து டீச்சர்ஸை மீட் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அங்கங்கே கொஞ்சம் இந்த மாதிரி ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்ச நேரம் இதில் வந்து எல்லாரையும் விளையாடிட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கூல் சப்ளைஸை வந்து கொண்டு போய் கொடுக்கணும். ஸ்கூலில் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு என்ன வேணும், கிண்டர் கார்டனுக்கு என்ன வேணும், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருவாங்க. அதை வந்து நம்ம ஸ்கூலில் வாங்குறதுனால ஓகே தான். ஆனால் நாங்கள் வந்து வெளியே கடையில் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து கடையிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பார்த்து சரி அவளையும் கூட்டிகிட்டு போய் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. என்ன எல்லாம் தரலப்படா, பெரிய ப்ராஜெக்ட் இது. என்ன ப்ராஜெக்ட்னு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம். காட்டு. ஆமா, மிக்ஸ் ஆகாது. So if I put color in the water, then it will look like a lava lamp. ஆமா. Please put some in here. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. இதுல இருக்கிறது தான் நம்ம வாங்கணும். வாங்கி வச்சிருக்கேன். அதை வந்து அப்படியே அவள்கிட்ட கொடுத்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை டிக் பண்ண சொல்லுவோம். ஆமா, எழுதி இருக்கிறது வந்து I don't know how to read. ரீட் பண்ண தெரியாதுல்ல உனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பென்சில் நம்பர் 2 எல்லோ பென்சில் கேட்டிருக்காங்க. 12 பென்சில். இதில் 12 பென்சில் இருக்கு. அதை டிக் பண்ணு. ஓகே. அடுத்தது எரேசர் இருக்கா? டிக் பண்ணு. அப்புறம் வந்து கிரையான்ஸ் 4 பேக்கெட் கிரையான்ஸ் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 4 பேக்கெட் கிரையான்ஸ் வந்துருச்சா? ஓகே. அடுத்தது வந்து மார்க்கர்ஸ் 8 மார்க்கர் பென் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்து 8 மார்க்கர் பென் வைக்கிறோம். இது வந்து பெர்மனன்ட் கிடையாது, அந்த ட்ரை எரேஸ் மார்க்கர். You mean like this? இந்த கலர் மார்க்கர் வந்து 8. அதில் வந்து 8 கவுண்ட் இருக்கிறது கிடைக்கல, 10 தான் கிடைச்சிது. அதனால அதில் ஒரு பாக்ஸ். அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து டைமென்ஷனோட அமைச்சிருக்காங்க. அதனால இது ஒன்றும் தான் அந்த அவங்க சொல்கிற க்ரைட்டீரியாவில் ஃபிக்ஸ் ஆகும். அதனால அந்த பாக்ஸ். ஆமாம், வேறு ஒன்றும் ஆப்ஷனே கிடையாது. மொத்தத்தில் 3 கலர் தான் இருந்தது.
அதில் இந்த கலர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு United. அதுக்கப்புறமா ஒரு மொட்டை கத்திரி, இந்த ஷார்ப்பாக இல்லாத சின்ன கத்திரி ஒன்று. I'm sorry, but அது அங்கே மார்க் பண்ண நீ. you mean here? ஒன்று. அதுக்கப்புறமா இது வந்து அந்த க்ளூ ஸ்டிக் இருக்கும்ல, ஒட்டுறதுக்குள்ள I'm ஃபெவி so ஸ்டிக். tired. Come on, it's too good. குண்டா தாண்டா கேட்டிருக்காங்க. எத்தனை பேர்? Not that good, I don't want. It was 0.77 ounce வச்சு கேட்டிருக்காங்க. அதனால இதுதான் அது. அதனால குண்டு க்ளூவில் வந்து இது இவ்வளவு. அதுக்கப்புறமா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர், இது வந்து சும்மா வெட்டி ஒட்டி கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்குள்ள கலர் பேப்பரில் வந்து 50, ஒயிட் பேப்பரில் வந்து 50. எழுது. அதுக்கப்புறமா ப்ளூ கலர் நோட் புக்கில் வந்து இந்த ஸ்பைரல் போட்ட நோட் புக்கில் வந்து 2. அதனால ப்ளூ கலர் இதில் 2 I already marked it. மார்க் பண்ணிட்டியா? அப்புறம் அதே மாதிரி ரெட் கலரில் வந்து இந்த மார்பிள் பிரிண்ட் போட்ட காம்போசிஷன் நோட் வந்து 2 கேட்டிருக்காங்க. எல்லா கடையிலும் இதே தான் இருக்கும், மேக்ஸிமம் இதே தான் இருக்கும், கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்தந்த கிளாஸ்க்கு இந்தந்த கலர்னு சொல்லிடுவாங்க. அதனால இன்னைக்கு வந்து கிண்டருக்கு வந்து ரெட் கலர் காம்போசிஷன் நோட் புக். அடுத்தது ஃபோல்டர் கேட்டிருக்காங்க. 3 கலர் ஃபோல்டர், ரெட் ஒன்று, ப்ளூ ஒன்று, எல்லோ ஒன்று. மார்க் பண்ணுடா. ப்ளூ. ஓகே. அப்புறம் டிஷ்யூ பாக்ஸ் 2 கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்று தான் எடுத்து வச்சிருக்கோம், இன்னொன்று எடுத்துட்டு வாடா. Okay. Why didn't you tell me? Amma, I just love my school. சரி வா. ஓகே, 2 டிஷ்யூ பாக்ஸ். இது வந்து அப்படியே மூக்கு வந்து நசிந்துறதுக்கு, அப்புறமா ஃபேஸ்லாம் துடைக்கிறதுக்கு, Then அந்த மாதிரி வேலைக்கு. அதுக்கப்புறமா 2 பிளேடோ கேட்டிருக்காங்க. பிளேடோக்கு வந்து கலர்லாம் கேட்கல. 4 ounceல 2 பிளேடோ கேட்டிருக்காங்க. மார்க் பண்ணியாச்சா? but look, there's two. இன்னும் ஒன்று. லாஸ்ட் வந்து ஒரு ஜிப்லாக் கவர், மேபி திங்ஸ்லாம் போடுறதுக்கு நினைக்கிறேன். அவ்வளோதான்டா, முடிஞ்சுது. அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த வருஷத்தோட லிஸ்ட். நம்ம வந்து எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இவ்வளோதான். வேற வந்து படிக்கிறதுக்குள்ள புக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மோஸ்ட்லி இந்த கிண்டரில் வந்து அவங்க We also need a backpack. ஆமாம், பேக், ஸ்கூல் பேக், லஞ்ச் பாக்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வந்து நாள் ஸ்கூல் நல்லா குளிச்சு கிளம்பி இங்கே வந்து ஒரு ட்ரெடிஷன். நம்ம வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ பின்னாடி நம்ம பார்க்கும்போது அது நல்லாயிருக்கும். இந்த வருஷம் இந்த ஹைட்டு, அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போகிறப்போ அந்த ஹைட், அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நாள் ஸ்கூலுக்கு விடுறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எப்படி அவங்க இருப்பாங்க, எப்போ சாப்பிடுவாங்க, அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்லேயே தான் இருக்கும். மணி இப்போ வந்து 2:50 ஆகுது. அவங்களுக்கு வந்து 3:15 ஸ்கூல் முடியும். நம்ம வந்து இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப பெரிய லைன் இருக்கும், பெரிய க்யூ இருக்கும் கூப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட் நாள் வந்து ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. போக போக பழகிரும்னு நினைக்கிறேன். அம்மா இருக்காங்க, அதனால வந்து நான் மட்டும் போய் பிக்கப் பண்ண போகிறேன். அக்கா கூட்டு வர போகலாமா? சரியா? வா. அக்கா. வாங்க. சரி போகலாமா? வாங்க. இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க போல், சும்மா ஒரு கலர் பண்ணுறதுக்கும் அப்புறமா இது ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு டிசைன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேளுங்க. சில நேரம் சொல்லுவாங்க, சில நேரம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம விடக்கூடாது, துருவி துருவி கேட்கணும். நான் வந்து இப்போ அவளை கேட்க போகிறேன், இன்றைக்கி என்ன நடந்துச்சு அதெல்லாம் வந்து நம்மளும் கேட்குறது நல்லது. அவங்களும் வந்து நம்மக்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறது ரொம்ப நல்லது. சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா பாய்.